नमस्ते। मध्यमा सिद्धार्थ का ग्रह त्याग पाठ का सारांश। सिद्धार्थ कपिलवस्तु के राजा शुद्धोधन के पुत्र थे। यशोधरा सिद्धार्थ की पत्नी थी और राहुल उनका बेटा था। सिद्धार्थ को पता चला है कि बुढ़ापा, रोग, मरण आदि प्राकृतिक नियमों से कोई बच नहीं सकता। सिद्धार्थ ने मानव जीवन को इनसे छुटकारा दिलाने का रास्ता ढूंढना चाहा। एक दिन आधी रात को यशोधरा से मैं सिद्धार्थ कहता है कि वे सोया हुआ था पर अभी जग गया क्योंकि सूर्योदय होने वाला है। जब यशोधरा उसे रुकने के लिए विनती करती है तब वह कहता है, जागने वाला कभी बैठता नहीं, अन्य सभी को जगाने के लिए जाना है। यशोधरा से विदा लेकर सिद्धार्थ अपने सेवक संतक के साथ कपिलवस्तु की सीमा तक पहुंच जाते हैं। संतक के पास अपने राजसी वस्त्र को सौंपता है। फिर वह भिक्षुक बनकर कहता है कि इस क्षण से किसी से उनका संबंध नहीं है। इसके अलावा संतक के ही हाथों से उसके राजसी केस को कटवा लेता है। संतक रोते हुए चला जाता है। सिद्धार्थ अपने आप से कहता है कि जीवन की सच्चाई और निर्वाण का पता ना मिलने तक खोजते रखना है। यह कहते हुए आगे बढ़ता है। सिद्धार्थ कपिलवस्तुनुடைய ராஜா சுத்தோதன் கே புத்திரத்தே. சுத்தோதன் அப்படின்ற ராஜாவுடைய மகன்தான் சித்தார்த். யசோதரா சித்தார்த்தனுடைய பத்னி தி மனைவி. அவர் மேலும் ராகுல் உன்கா பேட்டா தா அவருடைய மகன். சித்தார்த்துக்கு பதா சலா ஹை தெரிய வருது என்னன்னா, புடாப்பா வயசானவங்க, ரோகுனா நோய், மரணம், ஆதி முதலிய பிராகிருதிக் நியமோ சே இந்த இயற்கை நியமங்களுக்கு கோயி பச் நஹி சக்தா யாருமே தப்பிக்க முடியாது. சித்தார்த் மானவ் ஜீவன்கோ மனித வாழ்க்கையை இன்சே இதிலிருந்து சுட்காரா திலானேகா விடுவிக்கிறதுக்கான ராஸ்தா டூண்டுனா சாகா ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். வயசாகாமல் இருக்கணும், நோய் வராமல் இருக்கணும், மரணம் வராமல் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு வழியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு விரும்புகிறார். ஏக் தின் ஒரு நாள் ஆதி ராத்கோ நடு இரவில் யசோதரா கிட்ட யசோதரா சேமே சித்தார்த் கக்தாக சித்தார்த் சொல்கிறாரு, வே சோயா ஹுவாத்தா நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன், ஆனால் அபி ஜக் கயா இப்போ விழிச்சுக்கிட்டேன், क्योंकि ஏன்னா सूर्योदय होने वाला है, सूर्य उदय आग போகுது. अब यशोधरा उसे
ருக்னே கேலியே விந்தி கார்த்திகை, நான் வந்து போயிட்டு வரேன்னு சொல்லி கிளம்புறாரு. அப்போ யசோதரா வந்து தடுக்கிறதுக்காக முயற்சி செய்கிறா. விந்தினா வேண்டுகோள், ரிக்வஸ்ட் பண்ணுறா, நீங்கள் இருங்க, போக வேண்டான்னு. தப்பு அப்போ கக்தாகை சொல்கிறார், அவர் சொல்கிறாரு, ஜாக்னே வாலா விழிச்சிருக்கிறவங்க, கபி எப்பொழுதுமே, பைட்டா நகி உட்கார மாட்டாங்க, அந்நிய சபிக்கோ அடுத்த சபிக்கோ வேறவங்களையும், ஜாக்னே கேலியே விழிச்சிருக்கிறதுக்காக, ஜாக்னே கேலியே ஜானாகே விழிக்கிறதுக்காக போகணும், அடுத்தவங்களுக்கும் அவேர்னஸ் கொடுக்கணும். யசோதரா சே விதா லேக்கர், யசோதரா கிட்ட விடை பெற்றுக்கிட்டு, சித்தார்த் अपने सेवक संत के साथ, தன்னுடைய வேலைக்காரர் சந்த கூட, கபிலவஸ்து கி சீமா தக்கு பகுஞ்ச் ஜாते हैं, கபிலவஸ்துவோட எல்லை வரைக்கும் போயிடுறாரு. சந்தக்கே பாஸ், சந்தகனிட அப்படி ராஜ்ஜி வஸ்திரக்கோ சௌப்தா है, தன்னுடைய அரசு வஸ்திரங்களையெல்லாம் ஒப்படைக்கிறாரு, ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு. ஃபிர் வகு, அப்புறம் அவர் பிக்ஷுக் பன்கர், பிக்ஷுக் அப்படின்னா பிச்சைக்காரன் அர்த்தம். இந்த இடத்துல வந்து புத்தரை வந்து ஒரு துறவியாக ஆயிடுறாரு. இஸ் காரன் சே, இக்ஷன் சே, இந்த சனத்திலிருந்து, கிசி சே யாருக்கும், உன்கா சம்பந்த நைகை யாருக்குமே சம்பந்தம் கிடையாது. இஸ்கே அலாவா இது தவிர, சந்தக் கேஹி ஹாத்தோं से, சந்தக்குடைய கைகளை, உஸ்கி ராஜசி கேஸ்கோ கட்டுவா லேத்தா ஹை, என்னுடைய ராஜாவாக இருக்கும்போது, இளவரசராக இருக்கும்போது முடியெல்லாம் வச்சுருப்பாங்க, அந்த முடியெல்லாம் வந்து கூட கட் பண்ணி அந்த முடியெல்லாம் அவர் கையிலேயே கொடுத்துருவேன். இந்த அரசாங்கத்தில் இருக்கும்போது நான் வந்து அந்த அரசு முடியை நீயே வச்சுக்கோ அப்படி சொல்லி கொடுக்குறாரு. சந்தக் ரோத்தே ஹுயே சலா ஜாத்தா ஹே, சந்தக் வந்து அழுதுகிட்டே போயிடுறாரு. சித்தார்த் அப்னே ஆப்சே கக்தா ஹை, அவர் தனக்குள்ளே சொல்கிறாரு, ஜீவன் கி சச்சாயி, வாழ்க்கையினுடைய உண்மை, நிர்வான் கா பத்தா மில்னே தக்கு, அதாவது நம்ம எப்படி இந்த மாதிரி வந்து நிர்வான் போட்டிருக்காங்க, நிர்வாணம் அப்படி சொல்லுவோம் நம்ம தமிழில். நம்ம பிறந்தப்போ இருந்தோம், அப்புறம் இறக்கும்போது அதே மாதிரி தான் போகிறோம். இதனுடைய தத்துவமெல்லாம் என்ன தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பிறக்கும்போது வந்து ஆடை இல்லாமல் துணி இல்லாமல் பிறக்கிறோம், போகும்போதும் எந்த ஆடையும் கொண்டு போகல, எரிஞ்சு சாம்பலாக எரிச்சிருவாங்க, அப்போ எல்லா ஆடையுமே எரிஞ்சு போகும், துணி இல்லாமல் தான் போகிறோம். இதனுடைய காரணம் என்ன அப்படின்னு தேடணும் அப்படின்னு விரும்புகிறாரு. கக்தே ஹுயே ஆகே படுத்தாக, இதை சொல்லிக்கிட்டே வந்து முன்னேறி சென்று போயிட்டே இருக்காரு. சித்தார்த்தன் வந்து கபிலவஸ்து ராஜா சுத்தோதன் அப்படின்றவருடைய மகன், யசோதரா வந்து சித்தார்த்துடைய மனைவி, மற்றும் ராகுல் வந்து அவருடைய பையன். சித்தார்த்துக்கு வந்து தெரிய வருது என்னென்னா, வயதாகிறது, நோய்வாய்ப்படுறது, மரணம் முதலிய இயற்கையான நியமங்கள்லேருந்து யாருமே தப்பிக்க முடியாது. ஆனால் சித்தார்த் வந்து மனித வாழ்க்கையில் இது மனிதனுடைய வாழ்க்கையில் இதுலேருந்தெல்லாம் விடுவிக்கணும் அவங்களையெல்லாம் அப்படின்றதுக்கான வழியை தேடுறாரு. ஒரு நாள் வந்து நடு இரவில் யசோதராகிட்ட சித்தார்த் வந்து சொல்கிறாரு, நான் இப்போ வந்து இவ்வளோ நாளாக தூங்கிக்கிட்டு இருந்தேன், இப்போ வந்து விழிச்சுக்கிட்டேன், ஏன்னு கேட்டால் சூரிய உதயம் வரப்போகுது, இப்போ வந்து நான் வந்து கிளம்ப போகிறேன் அப்படி சொல்கிறார். அப்போ யசோதரா வந்து தடுக்கிறாங்க, அவரை தடுக்கிறதுக்கு வேண்டுகோள் வைக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு, விழிச்சிட்ருக்கவங்க எப்போவுமே உட்கார மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரையும் விழிக்க வைக்கிறதுக்காக நான் போகிறேன் அப்படி சொல்லி கிளம்பி போகிறாரு. யசோதராகிட்ட வந்து விடை பெற்றுட்டு சித்தார்த் வந்து தன்னுடைய வேலைக்காரன் சந்தக்கூட கபிலவஸ்துட எல்லை வரைக்கும் போகிறாரு. அங்கே போயிட்டு சந்தக்கிட்ட வந்து தன்னுடைய ஆடைகள் மற்றும் உடைகள், வஸ்திரங்கள், இதெல்லாம் வஸ்துக்களெல்லாம் ஒப்படைக்கிறாரு. அப்புறம் அவர் வந்து துறவியாக மாறிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த கணத்தில் இருந்து நான் வந்து யாருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இது தவிரவும் சந்தக்கிட்ட வந்து தன்னுடைய இந்த அரசில் இருந்த இந்த முடியெல்லாம் வந்து
வெட்டி கொடுத்துட்றாரு. இந்த அரசு முடியெல்லாம் வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு. சந்தக் வந்து அழுதுகிட்டே போயிடுறாரு. சித்தார்த் வந்து தனக்கே சொல்கிறாரு, வாழ்க்கையினுடைய உண்மையை மற்றும் வாழ்க்கையை பற்றின அடிப்படைகளை நான் தேடணும், அதுக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் தேடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து முன்னேறிச்சிறார். வாழ்க்கையின் தத்துவங்களை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அதனால தான் வந்து புத்தர் வந்து சில கொள்கைகள் வச்சுருக்கார். எல்லா உயிரிடத்திலும் அன்பு செலுத்தணும், அதெல்லாம் வந்து இதில் கொடுக்கல. இருந்தாலும் புத்தர் வந்து எப்படி வந்து என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும், மனிதர்கள் எப்படி இருக்கணும், அமைதியாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருப்பார். ஓகே, தன்யவாத்.